இன்றைய முரளியில் பாபா தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கணும்னா சதா தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்க. நினைவின் மூலமாக சதா சுகமானவர்களாக ஆயிடுவீங்க என்றார். அப்போ எவ்வளவு நினைவோ அவ்வளவு உயர்ந்த பதவியை பெற முடியும், வைகுண்டத்தினுடைய எஜமானர்களாக ஆக முடியும். அப்போது இந்த சமயத்தில் பிராமண ஜென்மத்தில் செய்யக்கூடிய முயற்சியினுடைய அனுசாரமாக சத்தியத்திலோ அல்லது திரேதாயுகத்தினுடைய கடைசி வரைக்கும் கூட வந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் நினைவின் அடிப்படையில் தூய்மை ஆகக்கூடியதனுடைய அடிப்படையில் ஆரம்பத்திலிருந்து உயர்ந்த நிலையில் வருவீங்கன்றார். அதனால் எவ்வளோ தூய்மையாக ஆகிறோமோ அந்த அளவுக்கு உயர்ந்த பிராப்தின்னு அப்பா புரிய வைக்கிறார். மேலும் பாபா உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ பக்தியில் கூட சொன்னீங்க, எல்லாமே பகவான் கொடுத்தது, சொத்து சுகம் குழந்தை எல்லாமே ஈஸ்வரன் கொடுத்ததுன்னு சொன்னீங்க. இப்போ அப்படியே புரிந்துக்கோங்க, எல்லாமே ஈஸ்வரனுடையது என்று புரிந்து கொண்டு ட்ரஸ்டியாக இருந்துட்டு அவருடைய பொருளை நான் பயன்படுத்துகிறேன்ற உணர்வோட அவருக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தி அதை பயன்படுத்துங்க. ட்ரஸ்டியாக இருந்து பராமரிப்பு செய்கிறீங்கன்னா எப்போதுமே சுகம் நிறைந்தவர்களாக ஆயிடுவீங்க. ட்ரஸ்டியாக இருங்க அப்படின்னு பாபா சொல்லார். மேலும் பாபா அஷரீரியாக ஆகக்கூடிய சரீரத்திலேருந்து விடுபட்ட ஆத்ம நிலையில் நிலைக்கக்கூடிய பயிற்சியை செய்யுங்க. அப்படி தந்தையை நினைவு செய்து அஷரீரியாக இருந்தீங்கன்னா அப்பாவினுடைய நினைவில் உட்கொள்ளுங்க. அஷரீரியாகி நடந்து செல்றீங்கன்னா உங்களுக்கு எந்த டயர்டு கூட ஆகாது. எல்லாத்திற்குமே ஆதாரம் ஆத்மா தான். ஆத்மா ரொம்ப சக்திசாலியாக இருக்கக்கூடியது. நொடியில் இங்கேருந்து லண்டன் வரைக்கும் கூட உடலை விட்டதுன்னா ஆத்மா போயிடும். ஆத்மா தேகத்தின் மூலமாக தான் துக்கத்தை அடையுது. தேகத்திலேருந்து ஆத்மா விலகிடுதுன்னா துக்கம் கூட ஆத்மாவுக்கு ஏற்படாது. அப்போது இப்போ சரீரத்திலிருந்து விடுபட்டு தந்தைக்கிட்ட போகணும், முக்தி தாமத்திற்கு போகணும். எல்லாரையும் முக்தி தாமம் அழைத்து செல்வதற்காகவே நான் வந்திருக்கேன் முக்தேஸ்வரனாக. அதனால் வீட்டிற்கு திரும்பி போகணும்னா அந்த மதி சோகதி கடைசி நேரத்தில் எந்த நினைவோடு உடலை விடுவீர்களோ அதுதான் உங்களுடைய அடுத்த கதியாக அமையும். தந்தையின் நினைவில் உடலை விடும்போது தான் முக்தி தாமத்தை அடைய முடியும். பிறகு ஜீவன் முக்தி சுகதாமத்தை அடைய முடியும். அதனால் தந்தையில் நினைவில் நிரந்தரமாக இருப்பதற்கு பயிற்சி செய்யுங்க என்று பாபா உணர்த்துறார். மேலும் அநேக விஷயங்களை பாபா புரிய வைக்கிறாரு. வாங்க முழு முரளி பார்க்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 9/10/2023 காலை முரளி பாப்ததா மதுபன். இனிய குழந்தைகளே, எந்தளவு நினைவில் இருப்பீர்களோ பவித்திரமாவீர்களோ அந்த அளவு பரலோகிக்க தாய் தந்தையின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் கிடைப்பதால் நீங்கள் சதா சுகவாசிகள் ஆவீர்கள். கேள்வி: தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன அறிவுரை கொடுத்து கெட்ட செயல்களை செய்யாமல் காப்பாற்றுகிறார்? பதில்: குழந்தைகளே, உங்களிடம் என்ன செல்வம் இருந்தாலும் அவை அனைத்தையும் உங்களிடமே வைத்து கொள்ளுங்கள். ஆனால் ட்ரஸ்டியாகி நடந்து கொள்ளுங்கள். ஹே பகவான், இவை அனைத்தும் உங்களுடையவை. பகவானே குழந்தை கொடுத்தார், சொத்து சுகங்களை கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லி வந்தீர்கள். இந்த எல்லாவற்றிலிருந்தும் புத்தியோகத்தை விலக்கி நீங்கள் ட்ரஸ்டியாகி இருங்கள். ஸ்ரீமத் படி நடந்தால் எந்த கெட்ட செயலும் நடக்காது. நீங்கள் உயர்ந்தவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று இப்போது பகவான் சொல்கிறார். பாடல்: தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஓம் சாந்தி. என்னால் பேச முடியவில்லை, புரிய வைக்க முடியவில்லை என்று எந்த குழந்தைகள் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சென்டரின் பிராமணிகள் எப்படி கற்பிப்பது என்பதை ஸ்ரீ பாபா புரிய வைக்கிறார்.
சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது மிக எளிது. சிறிய குழந்தைகளுக்கு சித்திரத்தை காட்டி புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக அனைவரும் வகுப்பிற்கு வந்து அமர்ந்த பின்னர் நீங்கள் முரளி ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் அமர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புரிய வைக்க வேண்டும். குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். ஒருவர் பரலோகிக்க தாய் தந்தை, தாய் தந்தை நீரே என அவரை நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்தான் சிருஷ்டியை படைப்பவர். தாய் தந்தை நிச்சயம் ஸ்வர்க்கத்தையே படைப்பார்கள். சத்தியத்தில் ஸ்வர்க்கவாசி குழந்தைகள் இருக்கிறார்கள். இங்குள்ள தாய் தந்தை தாமே நரகவாசிகளாக இருக்கிறார்கள். அதனால் குழந்தைகளையும் நரகவாசிகளாகவே பிறக்க வைக்கிறார்கள். தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்று பாடலில் சொல்லப்படுகிறது. இந்த நேர தாய் தந்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்வர்க்கவாசிகள் ஆசீர்வாதம் செய்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் அரை கல்பம் இருக்கிறது. அரை கல்பத்திற்கு பின்னர் சபிக்கப்படுகிறார்கள். தாமும் பதீத்தமாவதோடு குழந்தைகளையும் பதீத்தமாக்குகிறார்கள். அதை ஆசீர்வாதம் என்று சொல்வதில்லை. சாபத்தை கொடுத்து கொடுத்து பாரதவாசிகள் சபிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். தாமும் அழுக்கான காரியம் செய்து தன் குழந்தைகளையும் அழுக்கான காரியத்தை செய்யறதுல தூண்டுதல் கொடுத்துடுறாங்க. அப்படி சாபம் கொடுத்து இன்று பாபா சொல்லார் சபிக்கப்பட்டவர்களாக ஆகியாச்சு. எவ்வளவு துக்கமே துக்கமாக இருக்கிறது. அதனால் தாய் தந்தையை நினைவு செய்கிறார்கள். இப்போது அந்த தாய் தந்தை, பரலோகிக்க தாய் தந்தை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார். படிக்க வைத்து பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இங்கே இருப்பது அசுர சம்பிரதாயம், ராவண ராஜ்யம். அங்கே இருப்பது தேவ சம்பிரதாயம், ராமராஜ்யம். ராவணனின் பிறவியும் பாரதத்தில் தான் இருக்கிறது. யாரை ராமர் என்று சொல்கிறார்களோ அந்த சிவபாபாவின் பிறவியும் பாரதத்தில் தான் ஏற்படுகிறது. நீங்கள் எப்போது பாவ பாதையில் செல்கிறீர்களோ அப்போது பாரதத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. அதனால் ராமர் பரம்பிதா பரமாத்மா பாரதத்திற்கு வந்து பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாற்றுகிறார். எப்போ எல்லாரும் அழுக்கானவர்களாக ஆக்குறாங்களோ அப்போ பதீத்த பாவனன் தந்தை வந்து அழுக்கிலிருந்து தூய்மையாக ஆக்குறாரு. ராவணன் வந்தால் மனிதர்கள் பதீத்தமாகிறார்கள். ராமர் சென்றார், ராவணன் சென்றான் என்று பாடவும் செய்கிறார்கள். அவரது குடும்பம் பெரியது, ராவணனுடைய குடும்பம் பெரியது, ராமரின் குடும்பம் மிக சிறியது. மற்ற எல்லா தர்மங்களும் அழிந்து விடுகின்றன. எல்லோருடையதும் அழிந்து போகிறது. மற்றபடி தேவி தேவர்கள் நீங்கள் மட்டும் இருப்பீர்கள். இப்போது யார் பிராமணராகிறார்களோ, யார் பிராமணர்கள் ஆகிறார்களோ அவர்கள் சத்தியுகத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆவார்கள். இப்போது உங்களுக்கு தாய் தந்தையின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. தாய் தந்தை உங்களை ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுகிறார். அங்கே சுகமே சுகமாக இருக்கும். இந்த நேரம் கலியுகத்தில் துக்கமே துக்கமாக இருக்கிறது. அனைத்து தர்மங்களும் துக்கத்தில் இருக்கின்றன. இப்போது கலியுகத்திற்கு பின்னர் சத்தியுகம் வர வேண்டும். கலியுகத்தில் எத்தனை எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் இத்தனை மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். எத்தனை பிராமணர்கள் இருப்பார்களோ அவர்கள் பின்னர் அங்கே தேவர்கள் ஆவார்கள். அவர்களும் திரேத்தாவரை பெருகிக் கொண்டே இருப்பார்கள். இப்போ செய்யக்கூடிய முயற்சியினுடைய அடிப்படையில் சத்தியத்திலிருந்து திரேத்தாயுக கடைசி வரைக்கும் ஆத்மாக்கள் கீழே வந்து கொண்டே இருப்பாங்க.
எத்தனை பிராமணர்கள் இருப்பார்களோ அவர்கள் பின்னர் அங்கே தேவர்கள் ஆவார்கள். கிறிஸ்துவிற்கு 3000 வருடங்களுக்கு முன்னர் சத்தியுகம் இருந்தது என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவிற்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு பின்னால் என்று சொல்கிறார்கள். சத்தியத்தில் ஒரே ஒரு தர்மமும் ஒரே ஒரு ராஜ்யமும் இருந்தது. அங்கே மனிதர்களும் குறைவாக இருப்பார்கள். பாரதம் மட்டும் இருக்கும், மற்ற எந்த தர்மமும் இருக்காது. சூரியவம்சிகள் மட்டும் இருப்பார்கள், சந்திரவம்சிகளும் இருக்க மாட்டார்கள். சூரிய வம்சத்தை பகவான் பகவதி என்று சொல்லலாம். ஏனென்றால் அவர்கள் சம்பூர்ணமாக நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பரம்பிதா பரமாத்மாவே பதித்த பாவனர் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். பாபா காலச்சக்கரத்தினுடைய சித்திரத்தை காண்பிக்கிறாரு. காலச்சக்கர படத்தை பார்த்து பாருங்கள், தந்தை மேலே அமர்ந்திருக்கிறார். அந்த பிரம்மா மூலமாக, இந்த பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்ய வைக்கிறார். இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். எப்போது இந்த தேவர்களின் ராஜ்யம் இருந்ததோ அப்போது மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. அரைக்கல்பத்திற்கு பின்னர் விருத்தி ஏற்பட்டு கொண்டே போகிறது. மேலிருந்து ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. வர்ணங்கள் மாறிக்கொண்டே போகின்றன. ஜீவாத்மாக்கள் அதிகமாகின்றன. சித்திரத்தை காண்பித்து பாபா புரிய வைக்கிறாரு. மேலிருந்து ஆத்மாக்கள் மெதுமெதுவாக அதிகரித்து எப்படி மக்கள் தொகை அதிகமாகுது, வர்ணங்கள் எப்படி மாற்றம் அடையுது, ஜீவாத்மாக்கள் அதிகமாகின்றன. சத்தியத்தில் 9 லட்சம் பேர் இருப்பார்கள். பின்னர் கோடிக்கணக்கில் பெருகுவார்கள். பின்னர் விருத்தியாகிக் கொண்டே போகும். சத்தியத்தில் பாரதம் மேலானதாக இருந்தது, இப்போது கீழானதாக இருக்கிறது. அதற்காக எல்லா தர்மங்களை சேர்ந்தவர்களும் மேலானவர்கள் ஆவார்கள் என்பது கிடையாது. எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இங்கும் கீழானவரிலிருந்து மேலானவராக மாற எவ்வளவு முயற்சி தேவைப்படுகிறது. அடிக்கடி மேலானவர்களாக மாறிக்கொண்டிருக்கும் போதே விகாரத்திற்கு சென்றால் கீழானவர்களாக ஆகிறார்கள். உங்களை கருப்பிலிருந்து வெண்மையாக மாற்ற நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். பின்னர் நீங்கள் அடிக்கடி விழுந்து விடுகிறீர்கள். எல்லையற்ற தந்தை நேரடி விஷயங்களை சொல்கிறார். நீ குலக்களங்கம் செய்கிறாய், முகத்தை கருப்பாக்குகிறாய் என்று சொல்கிறார். நீ வெண்மையாக மாற மாட்டாயா என்ன? நீ அரை கல்பம் உயர்வாக இருந்தாய், பின்னர் கலைகள் குறைந்தன. கலியுக கடைசியில் கலைகள் முற்றிலும் முடிந்துவிட்டன. சத்தியத்தில் ஒரு பாரதம் மட்டும் இருந்தது. இப்போது எல்லா தர்மங்களும் இருக்கின்றன. தந்தை வந்து பின்னர் சத்தியுக உயர்ந்த சிருஷ்டியை ஸ்தாபனை செய்கிறார். நீங்களும் உயர்ந்தவர்களாக மாற வேண்டும். யார் வந்து உயர்ந்தவராக மாற்றுகிறார்? தந்தை ஏழை பங்காளனாகவே இருக்கிறார். பைசாவின் விஷயம் கிடையாது. உயர்ந்த சிரேஷ்டமான தேவர்களாக ஆவதற்கு பைசாவினுடைய விஷயம் கிடையாது. உயர்ந்தவராக மாறுவதற்கு எல்லையற்ற தந்தையிடம் வந்தாலும் நீ ஏன் இங்கே போகிறாய் என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். எவ்வளவு தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். இந்த ருத்ரஞான யாகத்தில் அசுரர்களின் தடைகள் அதிகம் ஏற்படுவது உங்களுக்கு தெரியும். அபலைகள் மீது கொடுமைகள் நடக்கின்றன. சில பெண்களும் அதிக தொல்லை கொடுக்கிறார்கள். விகாரத்திற்காக திருமணம் செய்கிறார்கள். தந்தை இப்போது காம சிதையிலிருந்து இறக்கி ஞான சிதையில் அமர வைக்கிறார். இது ஜென்ம ஜென்மங்களின் கான்ட்ராக்ட். இந்த நேரம் ராவண ராஜ்யமே இருக்கிறது.
அரசாங்கம் எவ்வளவு கோலாகலமாக விழா கொண்டாடுகிறது. ராவணனை எரிக்கிறார்கள். அந்த விளையாட்டை பார்க்க போகிறார்கள். இப்போது இந்த ராவணன் எங்கிருந்து வந்தான்? ராவணன் பிறந்து 2500 வருடங்கள் ஆகின்றன. ராவணன் எல்லோரையும் சோகவனத்தில் அமர்த்தி வைத்திருக்கிறான். எல்லோரும் துக்கத்தில் இருக்கிறார்கள். ராமராஜ்யத்தில் எல்லோரும் சுகமாக இருப்பார்கள். இப்போது இது கலியுகத்தின் கடைசி நேரம். விநாசம் முன்னால் நிற்கிறது. இத்தனை கோடி மனிதர்கள் சாக வேண்டும் என்றால் நிச்சயம் சண்டை நடக்கும். கடுகை போல எல்லோரும் அரைக்கப்படுவார்கள். இப்போது ஏற்பாடுகள் நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஞானத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது. இந்த ஞானத்தை தந்தையே வந்து கொடுக்கிறார். மேலும் பதீத்தர்களை பாவனமாக மாற்றுகிறார். சத்கதியை கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. சத்தியத்தில் இருப்பது சத்கதி. அங்கே குருவிற்கு அவசியமே இல்லை. இப்போது நீங்கள் இந்த ஞானத்தால் திரிகாலதர்ஷி முக்காலத்தை உணர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். சத்தியத்தில் லக்ஷ்மி நாராயணரிடம் இந்த ஞானம் முற்றிலும் இருக்காது. பின்னர் பரம்பரையாக இந்த ஞானம் எங்கிருந்து வரும்? தற்சமயம் கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஸ்வர்க்க ராஜதானியை ஸ்தாபனை செய்யும் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நிச்சயம் தூய்மையாக இருக்க வேண்டும். அது பாவன உலகம். இது பதீத்த உலகம். தூய்மையான உலகில் கம்சன், ஜராசந்தன், ஹிரண்யகசிபு போன்றோர் இருப்பதில்லை. கலியுக விஷயங்களை சத்தியுகத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள். கலியுகத்தின் கடைசியில் சிவபாபா வந்திருக்கிறார். இன்று சிவபாபா வந்திருக்கிறார். நாளை ஸ்ரீகிருஷ்ணர் வருவார். அதனால் சிவபாபா மற்றும் ஸ்ரீகிருஷ்ணருடைய பாகத்தை கலந்து விட்டார்கள். சிவபகவான் வாக்கு. அவர் மூலமாக படித்து ஸ்ரீகிருஷ்ணரின் ஆத்மா இந்த பதவியை பெறுகிறது. இப்போ பிரம்மா பாபா சிவபாபா கிட்ட இருந்து பாடத்தை படித்து ஸ்ரீகிருஷ்ணர் என்ற அந்த உயர்ந்த சிரேஷ்ட நிலையை அடைகிறார். அவர்கள் பின்னர் தவறுதலாக ஸ்ரீகிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள் கீதையில். இந்த தவறு மீண்டும் நடக்கும். மனிதர்கள் கீழானவர்களாக மாறுகிறார்கள். அப்போதே தந்தை வந்து மேலானவர்களாக மாற்றுகிறார். மேலானவர்களே 84 பிறவிகளை முடித்து கீழானவர்கள் ஆகிறார்கள். இந்த சக்கரத்தை பற்றி புரிய வைப்பது மிகவும் எளிது. கீழே நீங்கள் ராஜயோக தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலே லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் நிற்பது மரத்திலும் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பாபா சிருஷ்டியினுடைய சக்கரத்தை வைத்து புரிய வைப்பது ரொம்ப சுலபம் சொல்கிறார். முழுமையாக 84 ஜென்மத்தினுடைய கதை. ஆரம்பத்தில் சிரேஷ்டமாக இருந்தவர்கள் தான் அந்திம நிலை அடையும் போது தூய்மை இழக்கிறாங்க. மீண்டும் அவர்களுக்கு ராஜயோகத்தினுடைய தவத்தை கற்பித்து தந்தையினுடைய யோகத்தின் மூலமாக மீண்டும் சிரேஷ்ட நிலையை பிராப்தமாக்குறாங்க. இதை புரிய வையுங்க என்று அப்பா சொல்கிறார். இப்போது நீங்கள் வேரில் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்போது தவக்காலம். அஸ்திவாரம் போடப்படுகிறது. பின்னர் சூரிய வம்ச குலத்திற்கு செல்வீர்கள். இப்போ எந்தளவு தந்தையினுடைய யோகமோ அந்தளவு பாபா சிலர் வைகுண்டத்திற்கு சூரிய வம்சத்திற்கு செல்வீர்கள். ராமராஜ்யத்தை திரேதாயுகத்தை வைகுண்டம் என்று சொல்வதில்லை. ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜ்யத்தை வைகுண்டம் என்று சொல்கிறார்கள். இப்போது உங்களிடம் பலர் வருவார்கள்.
கண்காட்சி போன்றவற்றால் உங்கள் பெயர் பிரசித்தமாகும். ஒருவர் பிறரை பார்த்து வளர்ச்சி பெறுவீர்கள். தந்தை வந்து இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். படத்தை வைத்து ஒருவர் பிறருக்கு புரிய வைப்பது மிக எளிது. சத்தியுகத்தின் ஸ்தாபனையை பகவானே வந்து செய்கிறார். மேலும் அவர் பதீத்த உலகில் வருகிறார். கருப்பிலிருந்து வெண்மையாக மாற்றுகிறார். இதெல்லாம் புரிய வைக்கிறது எவ்வளோ சுலபம். நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணருடைய ராஜதானியின் வம்சமாகவும் இருக்கிறீர்கள், பிரஜைகளாகவும் இருக்கிறீர்கள். தந்தை நன்றாக புரிய வைக்கிறார். நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என நிராகார சிவபாபா ஆத்மாக்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இதுதான் ஆன்மீக யாத்திரை. ஹே ஆத்மாக்களே, நீங்கள் உங்கள் சாந்தி தாமத்தை, நிர்வாண தாமத்தை நினைவு செய்தால் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். என்னையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்தால் நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு வந்து விடுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். யார் எந்தளவு நினைவு செய்வீர்களோ, தூய்மையாக இருப்பீர்களோ, அந்த அளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். தனவான் பவ, புத்திரவான் பவ, ஆயுஷ்மான் பவ என உங்களுக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. தேவர்களின் ஆயுள் மிக நீளமாக இருக்கும். இப்போது இந்த ஷரீரத்தை விடுத்து சென்று குழந்தையாக வேண்டும் என்று காட்சி கிடைக்கும். ஆத்மா நான் இந்த பழைய ஷரீரத்தை விட்டுவிட்டு சென்று கர்ப்பத்தில் வசிப்பேன் என்று மனதில் வர வேண்டும். அந்துமதி சோகதி, கடைசி நேரத்தில் எந்த நினைவோ அதனின் அடிப்படையில் அடுத்த கதி. முதுமையில் இருப்பதை விட நாம் ஏன் குழந்தையாக கூடாது? ஆத்மா இந்த ஷரீரத்தோடு இருக்கிறது. அப்போது கஷ்டங்களை உணர்கிறது. ஆத்மா ஷரீரத்திலிருந்து விலகிவிட்டால் ஆத்மாவிற்கு எந்த கஷ்டமும் அனுபவமாகாது. ஷரீரத்திலிருந்து தனித்து விட்டால் முடிந்தது. நாம் இப்போது போக வேண்டும். அழைத்து செல்லவே மூலவதனத்திலிருந்து தந்தை வந்திருக்கிறார். இது துக்கதாமம். இப்போது நாம் சுகதாமத்திற்கு போவோம். அனைவரையும் முக்திதாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். எந்த தர்மத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவரும் முக்திதாமத்திற்கு போக வேண்டும். முக்திக்கு போவதற்கே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். என்னை நினைவு செய்தால் என்னிடம் வந்துவிடுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்து உணவு உட்கொண்டால் உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அஷரீரியாகி ஆத்ம உணர்வில் இருந்து கொண்டு அபுரோடு வரை, மதுபன்லேருந்து அபுரோடு வரைக்கும் நடந்து சென்றாலும் உங்களுக்கு ஒருபோதும் களைப்பு ஏற்படாது. தந்தை ஆரம்பத்தில் இந்த பயிற்சி செய்ய வைத்தார். நாம் ஆத்மா என்று உணர்ந்தீர்கள். மிக லேசாகி காலால் நடந்து சென்றீர்கள். களைப்பு கொஞ்சம் கூட ஏற்படவில்லை. அப்போது ஆத்ம உணர்வில் இருந்துட்டு காலில் நடந்து செல்லும்போது பாபா சிலர் களைப்பே உங்களுக்கு அனுபவப்படாது. ஷரீரம் இல்லாத போது ஆத்மா நீங்கள் நொடியில் தந்தையிடம் போய் சேர முடியும். இங்கே ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு நொடியில் லண்டன் சென்று மறுபிறவி எடுக்கிறார். ஆத்மாவை போன்ற தீவிர வேகத்தில் வேறு எந்த பொருளும் போக முடியாது. குழந்தைகளே, நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இப்போது தந்தை என்னை நினைவு செய்யுங்கள். இப்போது உங்களுக்கு நடைமுறையில்
எல்லையற்ற பரலோகிக்க தந்தையின் ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. தந்தை குழந்தைகளுக்கு மிக உயர்ந்த வழியை கொடுத்து கொண்டிருக்கிறார். சொத்து சுகங்கள் போன்ற அனைத்தையும் நீங்கள் உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். ட்ரஸ்டியாக மட்டும் நடந்து கொள்ளுங்கள். ஹே பகவான், இந்த அனைத்தும் உங்களுடையவை. பகவான் குழந்தை கொடுத்தார், பகவான் இந்த சொத்து சுகங்களை கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லி வந்தீர்கள். நல்லது. இந்த எல்லாவற்றிலிருந்தும் புத்தியோகத்தை விலக்கிவிடுங்கள். ட்ரஸ்டியாகி நடந்து கொள்ளுங்கள் என்று பகவான் சொல்கிறார். எல்லாமே தன்கிட்டே வைத்து கொண்டு, ஆனால் எல்லாமே தந்தையினுடையது என்ற உணர்வோடு எடுத்து பயன்படுத்தி வாழுங்க என்றார். ஸ்ரீமத் படி, தந்தையின் உயர்ந்த வழிப்படி நடந்தால் நீங்கள் எந்த கெட்ட செயலும் செய்ய மாட்டீர்கள் என்று தந்தைக்கு தெரியும். அசுர வழியில் நடப்பதால் நீங்கள் கீழானவர்கள் ஆகிறீர்கள். நீங்கள் தாழ்ந்தவர்களாக மாறுவதற்கு அரை கல்பம் பிடிக்கிறது. 16 கலைகளிலிருந்து 14 கலைகள் ஆகின்றன. பின்னர் மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. இதற்கும் நேரம் பிடிக்கிறது. அப்படி கலைகள் குறைந்து குறைந்து இப்போ முழுமையாக கலை இல்லாத நேரத்தில் தந்தை மீண்டும் ஆத்மாவை அனைத்து கலைகளில் நிரப்பி மீண்டும் முழுமையான அந்த உயர்ந்த நிலையை அடைய வைக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. நடமாடும்போது அஷரீரியாக மாறும் பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு தந்தையின் நினைவில் உணவு உண்ண வேண்டும். 2. தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். எந்த கெட்ட செயலையும் செய்யக்கூடாது. வரதானம்: ஆசையற்றவராகி லௌகிக்கத்தை திருப்தி செய்து கொண்டே ஈஸ்வரிய வருமானத்தை சேமிக்கும் இரகசிய யுக்தியுடையவர் ஆகுக. ஆசையற்றவராகி லௌகிக்கத்தை திருப்தி செய்து கொண்டே ஈஸ்வரிய வருமானத்தை சேமிக்கும் இரகசிய யுக்தி உடையவர் ஆகுக. சில குழந்தைகள் லௌகிக்க காரியம், லௌகிக்க குடும்பம், லௌகிக்க உறவு தொடர்புகளை பராமரித்து கொண்டே தனது விஷால புத்தியால் அனைவரையும் திருப்தி செய்கிறார்கள். மேலும் ஈஸ்வரிய வருமானத்தின் இரகசியத்தை அறிந்து விசேஷ பங்கையும் ஒதுக்குகிறார்கள். அப்படி ஏக் நாமி மற்றும் எக்கானமியாக இருக்கும் ஆசையற்ற குழந்தைகள் அனைத்து பொக்கிஷங்கள், நேரம், சக்திகள் மற்றும் ஸ்தூல செல்வத்தையும் லௌகிக்கத்தில் சிக்கனம் செய்து அலௌகிக்க காரியத்தில் பரந்த உள்ளத்தோடு ஈடுபடுத்துகிறார்கள். இப்படி யுக்தி நிறைந்த இரகசிய யுக்தியுடைய குழந்தைகளே புகழுக்கு தகுந்தவர்கள். ஸ்லோகன்: நினைவு சொரூபமாகி ஒவ்வொரு செயலையும் செய்பவரே கலங்கரை விளக்கம் ஆகிறார். நினைவு சொரூபமாகி ஒவ்வொரு செயலையும் செய்பவரே கலங்கரை விளக்கம் ஆகிறார். ஓம் சாந்தி.